அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவுடை பகுதியில முந்தைய நெட்தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, காரல் மார்க்ஸ் விளக்கும் மனித சமூகத்தின் வளர்ச்சி நிலைகளை நிரல்படுத்துக. காரல் மார்க்ஸ் விளக்கும் மனித சமூகத்தின் வளர்ச்சி நிலைகளை நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. இந்த வினாவிற்கான தெரிவுகளை முதல்ல பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அடிமை சமூகம், ஆப்ஷன் பி முதலாளித்துவ சமூகம், ஆப்ஷன் சி நில உடைமை சமூகம், ஆப்ஷன் டி சமதர்ம சமூகம், ஆப்ஷன் இ பழங்கால இனக்குழு பொது உடைமை சமூகம். இந்த 5 தெரிவுகளையும் நம்ம நிரல்படுத்தணும். இதற்கான விடை குறிப்பை பார்ப்போமே. இது பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். காரல் மார்க்ஸ் விளக்கக்கூடிய மனித சமூகத்தின் வளர்ச்சி நிலைகளை சரியான வரிசை முறை எது அப்படின்னா, முதல்ல ஆப்ஷன் இ பழங்கால இனக்குழு பொது உடைமை சமூகம் தான் முதல்ல வரணும். இரண்டாவது ஆப்ஷன் ஏ அடிமை சமூகம் வரணும். மூன்றாவதாக ஆப்ஷன் சி நில உடைமை சமூகம், நான்காவதாக ஆப்ஷன் பி முதலாளித்துவ சமூகம், ஐந்தாவதாக ஆப்ஷன் டி சமதர்ம சமூகம். இந்த வரிசையில நம்ம இந்த வினாவுக்கான நிரல்படுத்துக அப்படின்ற பொருண்மையில இந்த தெரிவுகளை நம்ம நிரல்படுத்தணும். இருப்பினுமே இது குறித்த ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்ப்போமே. பழங்கால இனக்குழு பொது உடைமை சமூகம், இதை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சமூகத்தின் முதல்நிலை. இங்கு உற்பத்தி சாதனங்கள் பொது உடைமையாக இருந்தன, வர்க்க பிரிவினைகள் இல்லை. இதுதான் பழங்கால இனக்குழு பொது உடைமை சமூகம் குறித்து காரல் மார்க்ஸ் முன்வைக்கக்கூடிய கருத்து. அடிமை சமூகம் அப்படின்றது அவர் என்ன பதிவு செய்யறாருன்னா, உற்பத்தி சாதனங்கள் தனிநபர்களின் உடைமையாக மாறின, அடிமைகள் முக்கிய உற்பத்தி சக்தியாக இருந்தனர். இத அடிமை சமூகம் அப்படின்னு பதிவு செய்யறாரு. அடுத்ததாக நில உடைமை சமூகத்தை சொல்லும் போது, அடிமை சமூகத்திற்கு பிறகு உருவானது நிலப்பிரபுக்கள் நிலத்தின் உரிமையாளர்களாகவும், விவசாயிகள் அல்லது குத்தகைதாரர்கள் நிலத்தில் வேலை செய்பவர்களாகவும் இருந்தனர். இது நில உடைமை சமூகம். அடுத்ததாக முதலாளித்துவ சமூகம், தொழில் புரட்சிக்கு பிறகு உருவானது. முதலாளித்துவ வர்க்கம் உற்பத்தி சாதனங்களை வைத்திருந்தது, தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பை விற்பனை செய்தனர். இது முதலாளித்துவ சமூகம். சமதர்ம சமூகத்துல அவர் சொல்லக்கூடிய கருத்து, முதலாளித்துவ சமூகத்திற்கு பிறகு வரும் என மார்க்ஸ் கணித்த நிலைதான் இந்த சமதர்ம சமூகம். அவர் இது எல்லாத்தையும் இந்த 4 சமூகத்தையும் கணிச்சதுக்கு அப்புறமா கடைசியா சமதர்ம சமூகம் அப்படின்னு ஒண்ணு உருவாகும் அப்படின்னு அவரே கணித்த ஒரு நிலையை தான் இதை அவர் பதிவு செய்யறாரு. இங்கு உற்பத்தி சாதனங்கள் சமூகத்தின் பொது உடைமையாக மாறும், வர்க்க பிரிவினைகள் படிப்படியாக மறையும், இது கம்யூனிசத்தை நோக்கிய இடைநிலையாகும். இப்படி ஒவ்வொரு சமூகத்தையும் அவர் குறித்த கருத்தாக்கங்களை நம்ம பார்த்தோம். இப்ப இறுதியா வினாவோட பதிலையும் சேர்த்து பார்ப்போமே. காரல் மார்க்ஸ் விளக்கக்கூடிய மனித சமூகத்தின் வளர்ச்சி நிலைகளை நிரல்படுது அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்ப இந்த வினாவிற்கான சரியான பதில், அந்த தெரிவு எப்படி அமையணும் அப்படின்னா, 2வது தெரிவு சரியான பதில். பழங்கால இனக்குழு பொது உடைமை சமூகம், அடிமை சமூகம், நில உடைமை சமூகம், முதலாளித்துவ சமூகம், சமதர்ம சமூகம். அப்ப EACBD இந்த வரிசை முறை சரி. நன்றி.